எல்லா அன்பு உறவுகளுக்கும் புத்தம் புதிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாகவும் முன்னேறவும் வாழ்த்துக்கள். எங்களுடைய தண்ணி அதாவது பொங்கல் பானை பொங்கிக் கொண்டிருக்கிறது. இதுபோல் நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு காலமும் பொங்கிக் கொண்டிருந்திருப்பீர்கள். இந்த பொங்கல் பானை எப்படி பொங்குகிறதோ அதற்கு நாங்கள் அரிசி, பயறு, நிலக்கடலை, கச்சான் மூன்றும் சேர்த்து அதுல போடுகிறோம். இதை போட்டவுடன் அந்த தண்ணி அதனுடைய பொங்கலை குறைத்து விட்டது, கோபத்தை குறைத்து விட்டது. அதுபோல் தன்னம்பிக்கை, உழைப்பு, அதோட உங்களுடைய அன்பையும் சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் போட்டீர்கள் என்றால் இதுபோல் உங்களுடைய பொங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை அமர்ந்து போகும், அதாவது அணைந்து விடும். அப்ப உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எல்லாரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களை வேண்டுகிறேன். பொங்கலுக்கான பொருட்களை போட்டிருந்தோம். அதோட கேஷ்யூ, கசுக்கொட்டையும் அதை எங்களுடைய பொங்கலை மெழுகேற்றுவதற்காக, அதுக்கும் இன்னும் சில கலவை கொண்ட பல விதைகள், கொட்டைகள், அதுபோல பல வத்தல்களும் அதுக்குள்ள சேர்க்கிறோம். அதையும் அதுக்குள்ள சேர்க்கிறோம். அதுபோல முந்திரிய வத்தல் அதையும் சேர்க்கிறோம். இது எப்படி என்றால் இப்ப உங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல் குடும்பம், குட்டி, பிள்ளைகள் சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக அந்த பொங்கலை மெருகேற்ற போகிறது. அப்போ இப்ப நாங்கள் இதை பொங்கலை மெருகேற்றுவதற்கு, அதாவது உங்களோட வாழ்க்கையை மெருகேற்றி நீங்கள் ஒரு சிறந்த குடும்பஸ்தன் ஆகுவது போல் இந்த பொங்கலை நாங்கள் இப்ப மெருகேற்ற போகிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெழுகேற்றுற வேலையை செய்கிறோம். பழங்களும் விதைகளும் அதையும் அதில் சேர்க்கிறோம். இப்பொழுது குடும்பம், குட்டி, பிள்ளைகள் போல் இந்த பொங்கலும் தயாராகிவிட்டது. பொங்கல் தயாராகிவிட்டது. இப்போ நாங்கள் எப்படி எங்களோட குடும்பம் ஒற்றுமையாகுதோ அப்போ எங்களுக்கு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் எப்ப இனிப்பா இதுக்குள்ள சேருதோ அதுபோல எங்களோட குடும்பமும் மிகவும் இனிப்பாக இருக்கும். எங்களோட குடும்பமான அந்த பொங்கலுக்கு நாங்கள் இப்பொழுது சர்க்கரையை சேர்த்து இனிப்பை கொண்டாடுகிறோம். அந்த இனிப்பு எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் வந்துவிட்டால் அது ஒரு சிறப்பான பொங்கல் ஆகிவிடும், சிறப்பான வாழ்க்கையாகிவிடும். இப்பொழுது எங்களோட குடும்பமாகிய இந்த பொங்கல் ஒரு பதத்துக்கு வந்துட்டது. ஆனால் எங்களோட குடும்பம் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாலும் அப்பப்ப அவைகளுக்கு கொஞ்சம் சின்ன இடைவெளி வேணும். அப்பத்தான் உரசல் வராது. அதுக்காக நாங்கள் சுத்தமான தேங்காய் நெய் உபயோகிக்கிறோம். ஏனென்றால் வீகன் ஆக உன்றால் சிறப்பு, எந்த உயிரையும் நாங்கள் வதைக்க கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அதனால தேங்காய் நெய் உபயோகித்திருக்கிறோம். ஒரு ஆளோடு ஒரு ஆள் உரசாமல் அப்பப்ப விலகி நின்று சந்தோஷமா இருக்க வேணும். அதுதான் குடும்பம். அப்பப்ப என்ன சொல்றது, இப்போ நிக்க பார்க்கும், இப்படி சுத்தி அதை குழப்பி விட வேணும். அது மாதிரி தான் சுட்டார்கள் உங்களை குழப்பி விடுவார்கள். ஆனால் அது உங்களை பதப்படுத்துறதுக்கு ஒழிய பதம் பார்க்கிறதுக்கு அல்ல. அத சுட்டார்கள் இருக்கிறார்கள் எல்லோ, அவர்கள் சொல்வதை நன்மை இருந்தால் எடுத்து உங்களை பதப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்களை பதம் பார்க்க விட்டுறாதீங்க. எங்களுடைய சித்திரை புதுவருஷ பொங்கல் தயார். நாங்கள் இறைவனுக்கு படைச்சு நாங்களும் உண்ணவிருக்கிறோம்.
வீகன் பொங்கல். ஏனென்றால் வீகன் என்று வலியுறுத்துவதற்கான காரணம், எந்த உயிரையும் வதைக்காதீர்கள். பால் பசுக்கன்றுக்கு, எங்களுக்கு அல்ல. எங்கள் பொங்கல் இறைவனுக்காக படைக்கப்படுகிறது. பொங்கலும் பழங்களும் இறைவனுக்காக. பூஜை ரெடி. எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். திருப்பியும் நாங்கள் விளக்கேற்ற போகிறோம். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில புது வருஷத்து விளக்கை ஏற்றி உங்கள் வாழ்க்கையிலும் விளக்கை ஏற்றி விடுங்கள். வெற்றியோடு வாழுங்கள். இறைவன் அருள் பெறுங்கள். முருகன் வேலாயுதன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பான். இந்த வீடியோவை கண்டு கழிச்சதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் முன்னேற்றி விடுங்க. இதை தொடர்ந்து கைவிசேஷ பெருவிழாவும் இருக்கிறது. என் மகள் வந்திருக்கிறார், அவவும் கலந்து கொள்ளுவார். அதையும் கண்டு கழியுங்கள். எல்லா அன்பு உறவுகளும் எல்லாருக்கும் சந்தோஷம். காசை பார்த்தால் தான் சந்தோஷம். எல்லாருக்கும் நீங்கள் கைவிசேஷம் கொடுத்து நீங்களும் சந்தோஷமாகவும் பணம் பெருகியும் வாழ வேண்டும். எல்லாருக்கும் சிறந்த புது வருஷ வாழ்த்துக்கள். வெற்றியோடு வாழுங்கோ, வெற்றியோடு இருங்கோ, நன்றியோடு இருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.